இன்றைக்கி நம்ம சேனலில் இஃப்தார் ஸ்பெஷலாக கறிவடை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். கறிவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்றத ஒரு சின்னதாக பார்த்துடலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது பள்ளிவாசலில் கொடுக்குற ட்ரெடிஷ்னல் நோன்பு கஞ்சி. இது நம்ம வீட்டில் பண்ண வரகரிசி நோன்பு கஞ்சி. இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், கீழே டேக் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது சின்ன குழந்தைங்களுக்கு டெய்லி பச்சரிசி கஞ்சி கொடுக்க முடியாது அப்படின்றதுனால இதோட ரீக்ரியேஷனாக இந்த கஞ்சியை பண்ணியாச்சு. வடை, சம்சா, பேர்த்தம்பழம், அடுத்து நம்ம வீட்டில் ரெடி பண்ண கறிவடை, அடுத்து பாதாம் பிசின் போட்டு ரோஸ் மில்க். நம்ம வயிறை கூலாக்குறதுக்கு கடல் பாசி அப்படி இல்லை ரோஸ் மில்க் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா காலையிலேருந்து நம்ம சாப்பிடாம இருக்கோம் இல்லையா, அதனால இன்னைக்கு ரோஸ் மில்க் எடுத்தாச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சி வச்சுக்கோங்க. இதோட ஊற வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிட்டு நான் இன்னைக்கு பீஃப் கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். அதனால அந்த கிரேவியில் உள்ள கறியவே நான் இந்த வடைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்க கறி போடுறதா இருந்தா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் நம்ம என்ன கறி எடுத்துருக்கிறோமோ இது எல்லாத்தையும் குக்கர்ல சேர்த்து நம்ம விசில் வச்சு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி பசஞ்சுக்கோங்க. வடை நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃபிளவர் மாவு இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சுடானதுக்கு அப்புறமா ஒன்னொன்னா போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர்ல பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான கறிவடை ரெடி ஆயிரும். கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் டெய்லி இஃப்தார் ரெசிபி அப்லோட் பண்ணுவேனா அப்படின்னா எனக்கு தெரியல. நான் ஏதாவது நியூ ரெசிபி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா அப்லோட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.